நீங்க பிறந்த நொடியில இருந்து நீங்க கோடீஸ்வரர் ஆகுறீங்களா, இல்ல ஏழையா, பணக்காரரா, மிடில் கிளாஸா, இல்ல அப்பர் மிடில் கிளாஸா, இல்ல எந்தவித டார்கெட்டும் இல்லாத ஒரு பொழுதுபோக்க கூடிய தன்மையில இருக்கக்கூடிய ஒரு நபரா, எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு மாயப்புள்ளி உங்களோட லக்னம். அந்த லக்னத்தில், அதாவது அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள், எந்த நட்சத்திரத்துல உங்க பிறந்த நேரம் புள்ளி உழுதோ அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையோட தத்துவங்கள் ஸ்டார்ட் ஆகும். தசாபுக்திகளா ஜாதகத்தில் எல்லாரும் சூரியன் எப்படி இருக்கிறாரு, சந்திரன், சுக்கிரன், குரு எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஆனா முழு ஜாதகத்தை இயக்கக்கூடிய மைய ஆதார அச்சு புள்ளி உங்க லக்னம். அத மிக முக்கியமா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அது ஒரு சாதாரணமான பாவம் இல்லை. லக்ன பாவங்கிறது அதான் உங்க வாழ்க்கையோட ஹீரோ, உங்க முழு ஜாதகத்தோட அடையாளம். நீங்க எதை நோக்கி ஓட போறீங்க அப்படிங்கிறத தொடக்கிற ஒரு கொடி மாதிரி. உங்க குணம், உங்க உடல், உங்க மனம், உங்க யோசனை, உங்க ஆற்றல் எல்லாமே இந்த லக்ன நிழல்ல தான் உருவாகும். நீங்க பிறக்கிற அந்த நொடியில கிழக்கு திசையில் எழுந்திருக்கிற அந்த ராசி தான் உங்கள் லக்ன ராசி. ஒரு ராஜாவுக்கு மரியாதை எவ்வளவு முக்கியமோ, ஒரு நாட்டுக்கு தலைவர் எப்படி அவசியமோ, அதே மாதிரி ஜாதகத்திற்கு லக்னாதிபதியும் மிகவும் முக்கியம். நீங்க பிறந்திருந்த அந்த நொடி விழுந்த ராசி அல்லது பாவகம் தான் உங்களோட லக்னம். அந்த லக்னத்திற்கு சொந்தக்காரர், அந்த வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆளு தான் உங்கள் லக்னாதிபதி. அது யாரா வேணாலும் இருக்கலாம். சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், பாவராகவும் இருக்கலாம், சுபராகவும் இருக்கலாம். ஆனா அவர் யாரு கூட சேர்றாரு, எந்த வீட்டுல இருக்கிறாரு, எந்த தன்மையில இருக்கிறாரு, அது முக்கியம். ராசி பலன் தினமும் போடுவாங்க, வாரபலன் போடுவாங்க, வருட பலன் போடுவாங்க, தசை பலன் கூட 2 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா லக்னத்தோட தன்மை அதுதான் உங்களை என்றைக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசான செயல்படும். ஜாதக நோட்டை வாங்கின உடனே எந்த யோகம்லாம் இருக்கு, எந்த தசை வருது, சுக்கிர தசையா, குரு தசையா, பௌர்ணமி யோகத்துல இருக்கிற சந்திர தசையா, பதவி புகழை கொடுக்கக்கூடிய சூரியன் தசையா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல பார்க்க வேண்டியது உங்கள் லக்னம், லக்னாதிபதி என்ன நிலைமையில இருக்கிறாங்க, உங்க வாழ்க்கை பாதைக்கு எது சரி அப்படிங்கிறதையும், எந்த துறையில நீங்க பிரகாசிக்க முடியும், எந்த மாதிரியான பண்புகள் உங்கள் பலம் பலவீனத்தை தீர்மானிக்கும், உங்க உறவுகள் எப்படி இருக்கும், உங்கள் உடல் ஆரோக்கியம், மனம் தயார் நிலையில இருக்கிறதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் உங்க லக்னம். லக்னம் லக்னாதிபதி வலுத்தவங்க சுய சிந்தனையோட இருப்பாங்க. அலைபாயிர மனது இருக்காது. அறிவார்ந்த விஷயங்களை தேடி லயிக்கிற ஒரு மனநிலை இருக்கும். அப்படித்தான் நீங்களும் இந்த வீடியோவை ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பதிவு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை ஒரு சினிமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, லக்னங்கிறது நீங்க பிறந்த இடம். ஆனா லக்னாதிபதி எப்படி டிராவல் பண்ண போறாரு, அவர் என்னதெல்லாம் சாதிக்க போறாரு, எப்படி ஃபைட் பண்ண போறாரு, எப்படி வில்லனோட சதிகள் எல்லாம் முறியடிச்சு லைஃப்ல ஜெயிச்சு எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டல் வாங்க போறாரு அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது உங்கள் லக்னாதிபதியும் ராசிக்கு இடத்துல அவர் அமர்ந்திருக்கிற இடமும் தீர்மானிக்கும். உங்க ஹீரோ எப்படி இருக்கிறாரு, எங்கே யாரோட சேர்ந்து இருக்கிறாரு, யாரால பாதிக்கப்படுறாரு, உங்கள் முகம், மனம், ஆரோக்கியம், உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சுப அசுப நிகழ்ச்சிகள், வெற்றி தோல்வி அனைத்தையும் தீர்மானிக்கிறவர் உங்கள் லக்னாதிபதி. உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய படம்னு நினைச்சுக்கோங்க. அந்த படம் உங்க வாழ்க்கையில ராகு கேது அப்படிங்கிற 2 சாயா கிரகங்கள் நிறைய மிஸ்டீரியஸான அனுபவங்களை, ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. சனி நிறைய சோதனைகளை கொடுக்கக்கூடிய உங்க எதிரியாவோ இல்ல அடியாட்களாவோ இருக்கலாம். குரு உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. முக்கியமான தருணங்கள்ல, நீங்க வீழ போற நேரங்கள்ல உங்களை தூக்கி விட போற ஒரு நல்ல வழிகாட்டியா அவர் இருப்பாரு. இது எல்லாத்தையும் சாதிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய ஆடம்பரம், ரொமான்ஸ், இது எல்லாமே சுக்கிரன் தான் கொடுப்பாரு.
ஆனா இவங்க எல்லாரும் நல்லபடியா ஜாதக கட்டத்துல இருந்தாலும் அவ்வளவு விஷயத்தையும் கிரகிக்கிற, ஈஸியா கேட்ச் பிடிக்கிற ஒரு கோல் கீப்பர் மாதிரி, இல்ல கிரிக்கெட் டீம்ல ஒரு விக்கெட் கீப்பர் மாதிரி உங்க லக்னாதிபதி கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா தான் எப்படி ஒரு கிரிக்கெட் டீமுக்கோ ஃபுட்பால் டீமுக்கோ கோல் கீப்பர் விக்கெட் கீப்பர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்க முழு ஜாதகத்துக்குமே உங்க லைஃப் ஸ்பேனுக்குமே உங்க லக்னாதிபதியோட பலம் தனக்கு சாதகமா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்கிற தன்மை அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க வாழ்ற அந்த வாழ்க்கை உங்க ஹீரோவை நம்பித்தான் இருக்கு, அதாவது லக்னாதிபதியை நம்பி. அப்பதான் அந்த படம் ஓடும். அந்த படத்தின் மூலமா நிறைய பேரை வாழ வைக்க முடியும். நிம்மதியா ஆரோக்கியத்தோட எல்லாத்தையுமே அனுபவிக்க முடியும். ஐயா எல்லாம் சரிங்க, ஹீரோ எவ்வளவு வலுவா இருக்கிறாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? லக்னாதிபதி உச்சத்துல இருந்தா வெற்றிகள் தேடி வரும். தனக்கு பிடித்த நண்பர்கள் வீட்டுல இருந்தா வளர்ச்சி மேல் வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். தன்னோட வீட்டிலே ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா யாருக்கிட்டையும் கையேந்தாத, யாரை பற்றியும் கவலைப்படாத ஒரு மன உறுதி இருக்கும். குருவோட பார்வை இந்த லக்னாதிபதிக்கு இருந்துச்சுன்னா ஒரு மறைமுக தெய்வீக பாதுகாப்பு இருக்கும். போற இடங்கள்லாம் கை தூக்கி விடக்கூடிய மேக்சிமம் அசுப விஷயங்கள்லாம் குறைஞ்சு ஓரளவிற்கு சுப பலத்தோடைய ஜாதகர் இயங்கக்கூடிய தன்மை அவரது வாழ்நாள் முழுக்க இருக்கும். லக்னாதிபதி எப்போ வீக் ஆவார்? ராகு சனி ஆகிய பாவ கிரகங்களோட நடுவுல மாட்டினார்னா, இல்ல மனதுக்கு காரகனாகிய சந்திரன் அவரோட ஜாதகத்துல கெட்டு போயிருப்பார். ராகு கேதுக்களோட பிடியில அமாவாசைய நெருங்குற யோகத்துல இருப்பார். லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருப்பாரு. ஐயா மறைஞ்சா கூட பரவாயில்ல, நட்பு வலுவோட இருந்துட்டாருன்னா அது நல்லா இருக்கும். இப்போ மகர லக்னத்திற்கு மிதுனம் 6ஆம் இடம், அங்க லக்னாதிபதி போய் உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு நட்பு வீடு. ஜாதகம் நல்லா உழைக்கக்கூடிய தன்மை, அதே நேரத்துல புத்தியை யூஸ் பண்ணி லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான மதியூக நுட்பங்களையும் புதன் ஜாதகருக்கு கொடுப்பாரு. புதன் பாவரோட சேராம சுப வர்க்கங்கள்ல ஏறி இருந்தாருன்னா ஜாதகர் நேர்மையான வழியில உழைச்சி நல்ல முன்னேற்றத்தை தன்னுடைய வாழ்க்கையில காண்பாரு. சரி, புதன் கெட்டு போயிட்டாருன்னா தன்னுடைய தந்திரமான செயல்கள் மூலமா ஷார்ட்கட் எல்லாம் யூஸ் பண்ணி குறுகிய காலத்திலேயே வெற்றி பாதையை அடைவார் அப்படின்னு சொல்லலாம். மேற்கண்ட இரு நிலைகள்லையுமே புதனோட வீடுகள்ல அமர்ந்த சனி சுபர் பார்வை சேர்க்கை தொடர்புகள் பெற்றிருந்தால் சிறந்த யோகம். ஜாதகர் எது பண்ணாலும் மாட்டிக்க மாட்டாரு. எல்லா விஷயங்கள்ல இருந்தும் சட்ட நுணுக்கங்களை படித்து தான் சம்பாதிக்கிற சொத்துக்கள் அனைத்தையும் காப்பாற்றி தன் சந்ததிகளை பிற்காலத்தில் வளமாக வாழ வைக்கக்கூடிய அறிவுத்திறனோடு இருப்பார். மீன லக்னம், தனுசு லக்னம் குருவோட வீடுகள். மேலான சுவர், நாகரிகமானவர், பண்பாடு மிக்கவர், யாரையும் புண்படுத்தாதவர், எல்லாருக்கும் நல்லது செய்ய நினைக்கிறவர். இந்த லக்ன அதிபதிகள்லாம் யாராவது அவரோட நண்பரான பாவரோடு கலக்கணும். இதுல ஒரு சூட்சுமம் என்னன்னா, இந்த மேலான சுப கிரகங்கள் எல்லாமே ஒரு பாவரோட, அதாவது தனக்கு பிடித்த நண்பராகிய பாவரோடு கலந்தாங்கன்னா வாழ்க்கையில சர்வைவல் ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கையை டே டு டே ரொட்டீன் லைஃப்ல நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு ஞான அனுபவங்களை இந்த சுவர்களோட கலக்கக்கூடிய நண்பராகிய பாவர்கள் ஜாதகருக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை, சுவர்கள் மட்டும் தனியா உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ ராசிகள்ல உட்கார்ந்துட்டாங்கன்னா ஜாதகர் ஒரே இடத்துல இயங்காம சோம்பேறியா ஒரு எஃபர்ட்டே போடாம முயற்சி இல்லாத ஒரு தன்மையில ஜாதகர் இருப்பாரு. சுப கிரகங்கள் தங்களுக்கு பிடித்த நண்பராகிய ஒரு பாவரோடு கலந்து
அல்லது இந்த சுப கிரகங்களை இயக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கக்கூடிய தந்திர உபாயங்களை கடினமான சூழ்நிலைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை தரக்கூடிய நட்பு தன்மையோடு இருக்கிற பாவர்களோடு சேர்ந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஜாதகர் ரொம்ப அப்பாவியா வெகுளியா மற்றவங்ககிட்ட ஏமாறுற வகையில பிழைக்க தெரியாத ஆளா இருப்பார். இப்போ உபஜெயஸ்தானங்களாகிய தனுசு மீன லக்னங்களுக்கு குரு மறுபடியும் கேந்திரத்துல போய் உட்காரக்கூடாது. திரிகோணங்கள்ல செவ்வாயோட இருக்கிறது அல்லது சூரியனோட இருக்கிறது. மறைவிடங்கள்ல இப்போ மீனத்துக்கு சிம்மம் மறைவிடம், அங்க குரு இருக்கலாம். அதே போன்று தனுசுக்கு விருச்சிகம் 12ஆம் இடம் மறைவிடம், அங்க இருக்கலாம். ஏன்னா தன்னுடைய நண்பர் செவ்வாயோட வீட்டுல இருப்பாரு. 6, 12ஆம் இடங்களில் தனது லக்னத்திற்கு மறைந்தால் கூட லக்னாதிபதி வெளிநாடு பரதேசங்களுக்கு சென்று வெற்றி கொடி நாட்டுவார். இதுக்கு மற்ற கிரகங்களோட தொடர்புகளையும் பார்க்கணும். என்ன சொல்ல வர்றேன்னா, சுப கிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள்ல நட்பு பலத்தோட இருந்தா மிக்க நல்லது. ஜாதகரோட எல்லா காலகட்டங்கள்லையுமே தசா புக்திகள் அந்தரங்கள் எல்லா தசைகள்லையுமே அவரோட உயர்வு வீழ்ச்சி டேர்னிங் பாயிண்ட் சோகம் வரம் வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே அனுபவிக்க போறது லக்னாதிபதி தான். இன்பத்திலையும் சரி துன்பத்திலையும் சரி அதை தாங்கக்கூடிய மன வலுவோடு அவர் இருக்காருன்னு பார்க்கணும். இன்பம்னா ரொம்ப இன்ப நாட்டத்திலே போய் உடம்பு கெடுத்துக்காமையும், சோகம்னா இடிஞ்சு போய் உட்கார்ந்து வேற எந்த முயற்சிகளும் ஈடுபடாமையும் இல்லாம சமநிலையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுகிற தன்மையுடைய லக்னாதிபதி தான் வலுவான லக்னாதிபதினு நான் சொல்லுவேன். இப்ப முக்கியமான விஷயம், அனைத்து லக்னாதிபதிகளும் அதாவது அனைத்து ஜாதகர்களுமே தங்க வாழ்க்கையில உயரணும்னா தங்களோட லக்னாதிபதியோட தன்மையை வளர்த்துக்க முயற்சி பண்ணணும். மேஷம்னா தைரியம், ரிஷபம்னா பொறுமையை வளர்த்துக்கணும், மிதுனம் புதுசு புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கிறது, கற்றலில் ஈடுபாடு, கடகம்னா எல்லாத்தையும் பாசத்தோட அரவணைக்கிற தன்மை, கருணை, சிம்மம் தலைமைத்துவம் லீடர்ஷிப்பை வளர்த்துக்கிறது, தலைவனா இருக்கக்கூடிய தகுதிகளை வளர்த்து கொள்றது, கன்னின்னா எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுங்கு, தன்னுடைய அன்றாட வேலைகளை ஒழுங்கா கவனிச்சு செஞ்சாலே வாழ்க்கையில சிறப்படையலாம் அப்படின்னு சொல்லலாம். துலாம்னா சமநிலையோட இருக்கிறது, எந்த விஷயத்திலையும் எந்த நபர்கள்ட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் நடுவர் தன்மையோட இருந்து செயல்பட்டா அவங்க வெற்றியை காணலாம். விருச்சிகம்னா ஒரு ஆழமான புரிதலோடு கூடிய அறிவுத்திறனை ஆராய்ச்சி திறனை வளர்க்கிறது. தனுசுக்கு ஞானம், மகரம்னா கட்டுப்பாடு, ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தையே முழு மூச்சா ஈடுபட்டு அந்த துறைகள்ல வெற்றி காண்றது. கும்பம்னா புதுமை, புதிதான நபர்களோடு தொடர்பு, புதுமையான இன்னோவேட்டிவான விஷயங்களை செய்யறது. மீனம்னா ஆன்மீகம், ஆன்மீகத்துல மிகுந்த ஈடுபாடு அவங்க வாழ்க்கையில நிறைய வெற்றிகளை கொடுக்கும். இப்போ உங்க கட்டத்துல லக்னாதிபதி எங்க இருக்காரு, பலத்தோடைய பலவீனத்தோடைய? கமெண்ட் பண்ணுங்க. வெறும் லக்னாதிபதியை வச்சு மட்டும் அவரோட பலம் பலவீனத்தை நம்ம தீர்மானிக்க முடியாது. தசாநாதன் தான் ப்ரெசண்ட்ல இருந்து ஃபியூச்சர் வரைக்கும் அவரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். லக்னாதிபதியும் அவருக்கு கட்டுப்பட்டவர் தான். அந்த தசாநாதனையும் தசா புக்திகளையும் வச்சுதான் லக்னாதிபதியோட பலம் பலவீனத்தை தீர்மானிக்க முடியும். இப்ப லக்னாதிபதி குரு அணியிலையோ சுக்கிர அணியிலையோ இருந்தாருன்னா அந்த அணிகளோட கிரகங்களோட தசா புக்திகள் நடக்கும்போது லக்னாதிபதியோட பலம் கூடும். அது தொழிலாதிபதியோட தசைன்னா ஜாதகர் நினைச்ச விரும்பின துறைகள்ல நிறைய லாப மேன்மைகளை அடைந்து தொழிலை விரிவுபடுத்திக்கிட்டே போவார்னு சொல்லலாம். அதே மாதிரி எல்லாமே இப்போ சுகாதிபதியோட தசைன்னா நிறைய வீடு வாகன யோகங்கள்லாம் இருக்கும். ஆக மொத்தம் எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிச்சு லக்னம் லக்னாதிபதியோட தன்மைகள் நடப்பு திசைகள் புக்திகள் அந்தரங்கள்ல ஜாதகர் எந்த விதமான லாப மேன்மைகளை அடைவார். ஒருவேளை வீழ்ச்சி தோல்வி இருந்தா கூட அந்த ஜாதகத்தை ஒழுங்காக கணித்து அந்த நேரங்கள்ல முயற்சிகள்ல பெரிய எஃபர்ட் போடாம, அப்படி எஃபர்ட் போட்டாலும் பண முதலீடுகள்ல கவனமா இருந்தோம்னா லக்னாதிபதி
சுதாரித்து கொண்டு நல்ல நேரங்கள் தசாபுக்திகள் வரும்போது முழு முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றி காணலாம்னு சொல்லலாம். இந்த பதிவை முழுமையா பாருங்க. மேற்கொண்டு சில நிலைகள்ல லக்னாதிபதியோட தன்மைகள் ராசி கட்டங்கள்ல மற்ற கிரகங்களோட சம்பந்தப்படும் போது எப்படி இருக்குங்கிறத இன்னொரு வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம். அதுவரை தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிடமான ஆலோசகர் எடிசன் ஐயாசாமி. நன்றி. வாழ்க வளமுடன்.